கலைஞர் அவர்களை குறித்து நேரடியாக மேடையில் பகிரங்கமாக விமர்சனம் செய்து ரத்தம் குடிக்கும் ஓனாயின்ற அளவுக்கு அவர் விமர்சனம் செய்தார். ஆனால் அதே கலைஞர் அவர்கள் வந்து மறைந்த போது அந்த சமாதியில் அவர் போய் நின்று கண்ணீர் விட்டு அழுதார். விஜயகாந்த் சார் அந்த மாதிரியும் பார்த்தோம். அதே நேரத்தில் அவருக்குள்ள பர்சனலான ஒரு பாசமும் அவர் மேலே இருந்தது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார் விஜயகாந்த் சார் வந்து கலைஞருக்காக வந்து என்னெல்லாம் செஞ்சான்னு கொடுக்குறது, அதாவது ஒரு மிகப்பெரிய பாசம் உண்டு அவர் மேலே. அதாவது வந்து அடிக்கடி போய் சந்திப்பார் அவர், அதாவது அரசியலுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப பேரன்பு உண்டு அவர்கிட்ட. அதாவது வந்து அந்த வருஷங்கள் சொல்ல தெரியல, அந்த பீச்சில் ஒரு பேனா கொடுக்கும் விழா ஒன்று நடந்தது. கலைஞருக்கு வந்து பொன் விழான்னு சொல்லி ஒன்று நடத்தி, அப்போது நீண்ட இடைவெளி ஒரு 13 வருஷம் ஒரு ஆட்சியில் இல்லை, இது ஒரு கேப் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு வரணும், அந்த தேர்தல் நடக்குது. அந்த நேரத்தில் வந்து விஜயகாந்த் சார் தான் அவருக்கு பொண்ணு எடுத்து அப்போ வந்து மெரினா பீச்சில் கூட்டம் நடத்த அப்போல்லாம் பர்மிஷன் இருக்குது. அதில் வந்து அந்த திடல் இருந்தது இல்லையா, மெரினா பீச்சில், அந்த திடலில் ஸ்டேஜ் போட்டு, பெரிய ஸ்டேஜ் போட்டு பெரிய மீட்டிங், எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய நடக்குது மீட்டிங், கட்டுக்கடங்காத கூட்டம். அப்போ வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து கலவரம் செய்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கும்பல் ஒன்று உள்ளே போந்துருச்சு. முன்னாடி இருக்கிற ஒரு 200-300 பேர் எல்லாமே மாற்றுக் கட்சி சேர்ந்த அல்லது பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு வந்து போந்துருக்கிற கும்பல்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த என்ன பண்ணாங்கன்னா, அந்த திடல் வந்து சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய பக்கத்தில் கட்டை கட்டி ஸ்டேஜ் மணல் அடித்ததால் என்னென்னா ஒரு எவ்வளோக்கு பெரிய கும்பல் உள்ளே வந்து அடியில் அந்த கம்பிக்கு கட்டைகளெல்லாம் வந்து ஆட்டுறாங்க ஸ்டேஜை. ஸோ மிகப்பெரிய சுத்தமாக போலீஸ் கிடையாது. அன்றைக்கி இருந்த ஆளுங்கட்சி வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. கலைஞர் நிற்கிறாங்க, மீறி கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க, மேலே மேடையில் இருக்காங்க, மேலே அத்தனை சினிமாவில் சம்மந்தமாக நிறைய பேர் நிற்கிறாங்க. அது அரசியல் விழாவை செய்யல, கலைஞருக்கு பொன் விழா, பேனா வழங்கும் விழா. இன்றைக்கு கலைஞருக்கு பேசப்படுகிற பேனா நினைவு அது முதலாக கொடுத்தது விஜயகாந்த் சார். பேச தங்க பேனா ஆர்டர் பண்ணி தங்க பேனாவே அவர் கையில் கொடுத்தார். பொன் விழா சொல்லி, அதாவது சினிமாவுக்கு கலைஞருக்கு வந்து சினிமாவில் வந்து பொன் விழான்ற மாதிரி ஆக்கி அரசியல் விழாவை எடுக்காம சினிமா விழாவை எடுத்து பொன் விழா ஆக்கி எடுத்தார். இந்த விழாவே அத்தனை சினிமாவுக்குள்ளேயும் அவ்வளோ எதிர்ப்பு. மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நீங்கள், ஒருவேளை அவர் எலெக்ஷனில் தோத்துட்டேன் நமக்கு நாளைக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாடுமே அந்த சைட்லேருந்து, அப்படிலாம் பயந்தாலும் எந்த இதையும் பண்ண முடியாது சார். அவருக்கு விழா எடுக்கணும், அவர் வரணும், அதுக்கு தான் நான் செய்கிறேன். அவரை கொண்டு வரது மறைமுகமாக தான் நான் வேலை செய்கிறேன். அது என்ன பண்ணுவீங்க, நான் பண்ணுவேன், அப்படி எல்லாரும் எழுதுகிட்ட பண்ணார். அதில் அந்த விழாவில் நீங்கள் கவனிச்சு போகிறீங்க, இன்னும் அந்த பழைய வீடியோக்களை போட்டு எடுக்கும் நிறைய பேர் கலந்துக்கல. தைரியமாக நின்று செஞ்ச ஒரே ஆள் அவர் தான். என்னென்னா அவர் வந்து இதன் மூலமாக ஒரு 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 என்ன ஒரு பூஸ்ட் கொடுக்கணும், கலைஞர் தான் வரணும்னு ஆசைப்பட்டார். கலைஞர் ஜெயிக்கணுன்ற நோக்கத்துக்கு தான் அந்த விழாவையே அந்த விழா கொண்டு அந்த நேரத்தில் அந்த விழாவை எடுக்கணும். முக்கியமான ஒரு பெரியவங்களாம் வந்து மீட்டிங் போட்டு சொல்கிறாங்க, அதையே நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு செய்யக்கூடாது, இப்போ செய்கிறீங்க சார். எலெக்ஷன் முன்னாடி செஞ்சால் தான் இந்த சினிமா அவருக்கு செய்கிறதா அர்த்தம். இந்த சினிமாவுக்கு அவர் செஞ்சுருக்காரு, அந்த சினிமா அவருக்கு செய்யணும். ஒப்பனா பேசுவார். அதெல்லாம் இந்த சினிமாவுக்கு அவர் செஞ்சுருக்காருல, அவர் இல்லாமல் இந்த தமிழ் சினிமா இல்லை. இந்த தமிழ் சினிமா என்ன பண்ணுச்சு அவருக்கு? திருப்பி ஒன்றுமே பண்ணல. இப்போ பண்ணுங்க, அவர் கொண்டாந்து கோர வைங்க, அதுதான் தமிழ் சினிமா செய்யணும். அதை நான் செய்வேன், நீங்கள் வந்தாலும் செய்வேன், வராட்டியும் செய்வேன்னார். அவர் யாரும் எதுக்க முடியாமல் அடங்கிட்டாங்க, அமைதியாக ஒதுங்கிட்டாங்க. எல்லாரும் எடுத்து செஞ்ச ஒரே ஆள் அவர் தான். அன்னைக்கு அந்த கட்சியை திமுகவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்களே தவிர பொதுவானவங்களாம் வரல பெரும்பாலும். அன்னைக்கு அந்த ஸ்டேஜ் மேலே நான் நிற்கிறேன், அந்த ஸ்டேஜ் அப்படி ஆடுது, தலைவர் இருக்கிறாங்க மேலே எல்லாம் ஆடுது. இவர் கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சு போச்சு, எல்லாமே கலடா பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு இவர் இப்பவுமே அந்த களத்தில் இறங்கி போராடுறவர். இவர் அப்படி இறங்கணுன்னே யாரும் அவன் ஸ்டேஜ் ஆடுறவனை இறங்கி போய் அந்த ஸ்டேஜை சுற்றி ஒரு 2 ரவுண்ட் அடிச்சார் பாருங்க, எவனும் பக்கத்தில் நிற்கணும். அப்படியே எல்லாம் சார் அவருக்கு எதிரில் எனக்கு தெரியும் 200-300 பேர் வந்து கலண்டா பண்ணுறவனே வந்துட்டுருக்காங்க. அவர் போய் அந்த ஃபோர் ஃப்ரண்ட்டில் போய் நின்னார் பார்த்தீங்களா, எவ்வளோ அசையலை சார். ஒத்தாளுக்கு அப்படி நிற்கிறான் சிங்கமாட்ட, அந்த ரியல் ஹீரோ நிற்கிறாங்க சார். கலண்டா பண்ணுறவனே வந்திருக்கான், அவன் அவனை கத்துறான், எது பேசுனாலும் கத்துறாங்க, சும்மா கத்தி விடுறாங்க, சத்தம் போடுறாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் நல்லா தெரியுது. அது தலைவர் வந்தாலும் கலைஞர் வந்தால் பெரிய மிகச்சிறப்பு உரையாடிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார், அந்த நேரத்தில் தான் பிரச்சனை பண்ணுவாங்க தெரிஞ்சுட்டு ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி போய் அந்த கூட்டத்தில் ரவுண்ட் அடிக்கிறார் ஃப்ரண்ட்டில். அப்படி ஸ்டேஜ் ஒரு ரவுண்ட் அடித்தா அந்த ஸ்டேஜ் சுற்றி இருந்தவங்களாம் ஓடிவிட்டான். அப்படி போய் ஃப்ரண்ட்டில் நிற்கிறார். ஒரு ஆள் ஒரு பிரச்சனை பண்ணல சார். யூ வில் நாட் பிலீவ், ஒரு 5 போலீஸ் கூட அங்கே கிடையாது. ஸ்டேஜ் சுற்றி சிங்கிள் கான்ஸ்டபிள் கூட கிடையாதுங்க. எல்லாமே சிங்கிள் ஒன் மேன் ஆர்மியாக இவர் மட்டும் தனியாக நின்றார். இந்த செய்தியை நான் எந்த சேனல்லையும் சொல்லாத விஷயம், நீங்கள் கரெக்டாக போடுங்க. இதில்
சிங்கிள் மேனா அதை அன்னைக்கு அந்த சினிமாக்காரில் அன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு நினைவுபடுத்தி பார்க்குறவங்களாம் போய் ரெஃபரன்ஸ் கேட்டு பாருங்க, ஒத்த ஆளா கீழே இறங்கி நின்னாங்க. கலைஞர் அவர்களை குறித்து நேரடியாக மேடையில் பகிரங்கமாக விமர்சனம் செய்து ரத்தம் குடிக்கும் ஓனாயின்ற அளவுக்கு அவர் விமர்சனம் செய்தார். ஆனால் அதே கலைஞர் அவர்கள் வந்து மறைந்த போது அந்த சமாதியில் அவர் போய் நின்று கண்ணீர் விட்டு அழுதார். விஜயகாந்த் சார் அந்த மாதிரியும் பார்த்தோம். அதே நேரத்தில் அவருக்குள்ள பர்சனலான ஒரு பாசமும் அவர் மேலே இருந்தது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார், விஜயகாந்த் சார் வந்து கலைஞருக்காக வந்து என்னெல்லாம் செஞ்சான்னு கொடுக்குறது, அதாவது ஒரு மிகப்பெரிய பாசம் உண்டு ஒரு மேலே. அதாவது வந்து அடிக்கடி போய் சந்திப்பார் அவர், அதாவது அரசியலுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப பேரன்பு உண்டு அவர்கிட்ட. அதாவது வந்து அந்த வருஷங்கள் சொல்ல தெரியல, அந்த பீச்சில் ஒரு பேனா கொடுக்கும் விழா ஒன்று நடந்தது. கலைஞருக்கு வந்து பொன் விழான்னு சொல்லி ஒன்று நடத்தி, அப்போது நீண்ட இடைவெளி ஒரு 13 வருஷம் ஒரு ஆட்சியில் இல்லை, இது ஒரு கேப் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு வரணும், அந்த தேர்தல் நடக்குது. அந்த நேரத்தில் வந்து விஜயகாந்த் சார் தான் அவருக்கு பொண்ணு எடுத்து அப்போ வந்து மெரினா பீச்சில் கூட்டம் நடத்த அப்போல்லாம் பர்மிஷன் இருக்குது. அதில் வந்து அந்த திடல் இருந்தது இல்லையா மெரினா பீச்சில், அந்த திடலில் ஸ்டேஜ் போட்டு பெரிய ஸ்டேஜ் போட்டு பெரிய மீட்டிங், எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய நடக்குது மீட்டிங், கட்டுக்கடங்காத கூட்டம். அப்போ வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து கலவரம் செய்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கும்பல் ஒன்று உள்ளே பூந்துருச்சு. முன்னாடி இருக்கிற ஒரு 200-300 பேர் எல்லாமே மாற்றுக் கட்சி சேர்ந்த அல்லது பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு வந்து பூந்துருக்கிற கும்பல்கள் நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த என்ன பண்ணாங்கன்னா, அந்த திடல் வந்து சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய பக்கத்தில் கட்டை கட்டி ஸ்டேஜ் மணல் அடித்ததால் என்னென்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் பெரிய கும்பல் உள்ளே பூந்து அடியில் அந்த கம்பிக்கு கட்டைகளெல்லாம் போது ஆட்டுறாங்க ஸ்டேஜை. ஸோ மிகப்பெரிய சுத்தமாக போலீஸ் கிடையாது. அன்றைக்கி இருந்த ஆளுங்கட்சி வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. கலைஞர் நிற்கிறாங்க, மீறி கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க, மேலே மேடையில் இருக்காங்க, மேலே அத்தனை சினிமாவில் சம்மந்தமாக நிறைய பேர் நிற்கிறாங்க. அது அரசியல் விழாவை செய்யல, கலைஞருக்கு பொன் விழா, பேனா வழங்கும் விழா. இன்றைக்கு கலைஞருக்கு பேசப்படுகிற பேனா நினைவு அது முதலாக கொடுத்தது விஜயகாந்த் சார். ஸ்பெஷல் தங்க பேனா ஆர்டர் பண்ணி தங்க பேனாவே அவர் கையில் கொடுத்தார், பொன் விழா சொல்லி. அதாவது சினிமாவுக்கு கலைஞருக்கு வந்து சினிமாவில் வந்து பொன் விழான்ற மாதிரி ஆக்கி அரசியல் விழாவை எடுக்காமல் சினிமா விழாவை எடுத்து பொன் விழா ஆக்கி எடுத்தார். இந்த விழாவே அத்தனை சினிமாவுக்குள்ளேயும் அவ்வளோ எதிர்ப்பு. மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நீங்கள், ஒருவேளை அவர் எலெக்ஷனில் தோத்துட்டேன், நமக்கு நாளைக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாடுமே அந்த சைட்லேருந்து, அப்படிலாம் பயந்தாலும் எந்த இதையும் பண்ண முடியாது சார். அவருக்கு விழா எடுக்கணும், அவர் வரணும், அதுக்கு தான் நான் செய்கிறேன். அவரை கொண்டு வரது மறைமுகமாக தான் நான் வேலை செய்கிறேன். அது என்ன பண்ணுவீங்க, நான் பண்ணுவேன். அப்படி எல்லாரும் ஏற்றுக்கிட்ட பண்ணார். அதில் அந்த விழாவில் நீங்கள் கவனிச்சு போகிறீங்க, இன்னும் அந்த பழைய வீடியோக்களை போட்டு எடுத்துக்கோ, நிறைய பேர் கலந்துக்கல. தைரியமாக நின்று செஞ்ச ஒரே ஆள் அவர் தான். என்னென்னா அவர் வந்து இதன் மூலமாக ஒரு 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 என்ன ஒரு பூஸ்ட் கொடுக்கணும், கலைஞர் தான் வரணும்னு ஆசைப்பட்டார். கலைஞர் ஜெயிக்கணுன்றது நோக்கத்துக்கு தான் அந்த விழாவையே அந்த விழா கொண்டு அந்த நேரத்தில் அந்த விழாவை எடுக்கணும். முக்கியமான ஒரு பெரியவங்களாம் வந்து மீட்டிங் போட்டு சொல்கிறாங்க, அதையே நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு செய்யக்கூடாது, இப்போ செய்கிறீங்க. இல்லை சார், எலெக்ஷன் முன்னாடி செஞ்சால் தான் இந்த சினிமா அவருக்கு செய்கிறது அர்த்தம். இந்த சினிமாவுக்கு அவர் செஞ்சுருக்காரு, அந்த சினிமா அவருக்கு செய்யணும். ஓப்பனாக பேசுவார். அதெல்லாம் இந்த சினிமாவுக்கு அவர் செஞ்சுருக்காருல, அவர் இல்லாமல் இந்த தமிழ் சினிமா இல்லை. இந்த தமிழ் சினிமா என்ன பண்ணுச்சு அவருக்கு? திருப்பி ஒன்றுமே பண்ணல. இப்போ பண்ணுங்க, அவர் கொண்டாந்து கோர வைங்க, அதுதான் தமிழ் சினிமா செய்யணும். அதை நான் செய்வேன், நீங்கள் வந்தாலும் செய்வேன், வராட்டியும் செய்வேன்னார். அவரை யாரும் எதுக்க முடியாமல் அடங்கிட்டாங்க, அமைதியாக ஒதுங்கிட்டாங்க. எல்லாரும் எடுத்து செஞ்ச உரையால் அவர் தான். அன்னைக்கு அந்த கட்சியை திமுகவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்களே தவிர பொதுவானவங்களாம் வரல பெரும்பாலும். அன்னைக்கு அந்த ஸ்டேஜ் மேலே நான் நிற்கிறேன், அந்த ஸ்டேஜ் அப்படி ஆடுது, தலைவர் இருக்கிறாங்க மேலே, எல்லாம் ஆடுது. இவர் கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சு போச்சு, எல்லாமே கலடா பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு இவர் இப்போவுமே அந்த களத்தில் இறங்கி போராடுறவர். இவர் அப்படி இறங்கணுன்னே யாரும் அவன் ஸ்டேஜ் ஆடுறவனை இறங்கி போய் அந்த ஸ்டேஜை சுற்றி ஒரு 2 ரவுண்ட் அடிச்சார் பாருங்க, எவனும் பக்கத்தில் நிற்கல. அப்படியே எல்லாம் சார் அவருக்கு எதில் எனக்கு தெரியும் 200-300 பேர் வந்து கலண்டா பண்ணுறவனே கொண்டுருக்காங்க. அவர் போய் அந்த ஃபோர் ஃப்ரண்ட்டில் போய் நின்னார் பார்த்தீங்களா, எவ்வளோ அசையலை. இல்லை சார், ஒத்தாளுக்கு அப்படி நிற்கிறான் சிங்கமாட்ட, அந்த ரியல் ஹீரோ நிற்கிறாங்க சார். கலண்டா பண்ணுறவனே வந்திருக்கான், அவன் தான் அவனை கத்துறான், எது பேசினாலும் கத்துறாங்க, சும்மா கத்தி விடுறாங்க, சத்தம் போடுறாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் நல்லா தெரியுது. அது தலைவர் வந்தால் கலைஞர் வந்தால் பெரிய மிகச்சிறப்பு உரையாட்டிட்டு இருக்கிறாங்க.
இவர் என்ன பண்ணார், அந்த நேரத்தில் தான் பிரச்சனை பண்ணுவாங்க தெரிஞ்சுட்டு ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி போய் அந்த கூட்டத்தில் ரவுண்ட் அடிக்கிறார் ஃப்ரண்ட்டில். அப்படி ஸ்டேஜ் ஒரு ரவுண்ட் அடித்தா அந்த ஸ்டேஜ் சுற்றி இருந்தவங்களாம் ஓடிவிட்டான். அப்படி போய் ஃப்ரண்ட்டில் நிற்கிறார். ஒரு ஆள் ஒரு பிரச்சனை பண்ணல சார். யூ வில் நாட் பிலீவ், ஒரு 5 போலீஸ் கூட அங்கே கிடையாது. ஸ்டேஜ் சுற்றி சிங்கிள் கான்ஸ்டபிள் கூட கிடையாதுங்க. எல்லாமே சிங்கிள் ஒன் மேன் ஆர்மியாக இவர் மட்டும் தனியாக நின்றார். இந்த செய்தியை நான் எந்த சேனல்லையும் சொல்லாத விஷயம், நீங்கள் கரெக்டாக போடுங்க. இதில் சிங்கிள் மேனாக அதை அன்றைக்கி வந்து சினிமாக்காரில் அன்றைக்கி யாரெல்லாம் வந்தாங்கன்னு நினைவுபடுத்தி பார்க்குறேன், அவங்களாம் போய் ரெஃபரன்ஸ் கேட்டு போகிறாங்க. ஒத்த ஆளாக கீழே இறங்கி நின்னார். எவன் காண மாட்டோம், நான் பார்த்துறேன். என்ன எதிர்கட்சி ஆளுங்கட்சினா என்ன வேணா பண்ணுவீங்களா, நான் பார்த்துறேன். அப்புறம் அன்றைக்கி அதே வேட்டியை மடிச்சு கட்டு போய் அங்கே தான் நின்று ஒருத்தரும் வரல. கலாட்டா பண்ணுறதுக்குன்னே ஏற்பாடு செய்யப்பட்டு வந்த ஒரு 200-300 பேர் அப்படியே அமைதியாக அப்படியே பங்கை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய் போயிட்டாங்க. யாரை பார்த்து போயிருந்தாங்க சார்? போலீஸ் வந்தாங்க. இல்லை இவர் ஒரு கேங்கை கூப்பிட்டு போனாரா? ஒஸ்தாலாக தான் போனார். தனி மனிதனா அதெல்லாம் முடிஞ்சு அந்த தேர்தல் மாபெரும் வெற்றி பெற்ற கலைஞர் அவரை பார்க்கறதுக்கு கேப்டன் போனார். அவர் போன போது அந்த சற்று தூரத்தில் நான்லாம் நிற்கிறேன். உள்ளே போன போது கலைஞர் அவர்கள் அப்படி பார்த்தோம்னா தழுவி உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு சொன்னேன். ஆனால் ஒன்றும் வேணாம், அன்னைக்கு நல்லா இருக்கேன்னு சொன்னேன். விஜயகாந்த் சார் வாழ்க்கையில் அவர் போய் யாரையா காலத்தொட்டு வணங்குறாருன்னா அது கலைஞர் ஒத்துட்டு இருப்பார், கற்கையம்மனார் காலத்தொட்டு இருப்பார், புரட்சித்தலைவர் இருப்பார், அது போத்துட்ருப்பார். அந்த மாதிரி பெரிய மரியாதைக்குரியவராக அவர் இருந்தார். அதனால் வந்து அரசியலில் வந்து அவர் மாற்று கருத்து வருது, இவருக்கு வேற விதமான ஒரு கோபம் வருது. அதை ஏன்னா அவருடைய கோபத்தை அவர் எந்த காலத்துலையும் அவர் கட்டுப்படுத்திக்கவே மாட்டார். அதாவது இது நினச்சிட்டா இது பேசுன்றதான் அவருடைய மனசு. நினச்சிட்டா வாய் பேசிட்டோம். அதுக்கு நடுவில் எந்த தடையும் அவர் யாராலையும் பண்ண முடியாது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் அப்படி பேச அது மாதிரி அவர் பேசிட்டார். கலைஞர் எதிர்த்தும் பல சம்பவங்கள் அவர் பேசிட்டார். ஆனால் இறந்துட்டதுன்றது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய இதை எடுத்துட்டார். இப்படி தேம்பி அழுதார், குழந்த மாதிரி அழுதான்றது நம்ம எல்லாரும் பார்த்தோம். அது வந்து அதுலேருந்து மீள்றதுக்கே அவருக்கு ஒரு 4 ஊர்லேருந்து வந்து ஃபாரின்லேருந்து வந்துட்டு ஒரு 4-5 நாள் ஆச்சு அவருக்கு ரெக்கவர் ஆகுது. என்னடா அது அவரே இல்லையா அது ஒரு அந்த நேரத்தில் இவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அவரே கொஞ்சம் தளர்ந்துருக்கிற நேரம். ஒரு முக்கியமான ஒருத்தர் போயிட்டார்ன்றது அவர் அமெரிக்காலேருந்து வந்து நேரடியாக உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஒரு சோர்வு இருக்கிற நேரத்தில் அப்போயே கொஞ்சம் சரியாக நடக்க முடியல. கவனிச்சு பார்த்தா ப்ராப்பராக நடக்க முடியாது. அப்போ நேரத்தில் இப்படி ஒரு நடந்தபோது அவர் வந்து அது ஒரு டபுள் பெயின் ஆகிடுச்சு அவருக்கு. அந்தளவுக்கு நேசம் வச்சுருந்தார் சார் கலைஞர் மேலே. அதெல்லாம் வந்து அவரும் அது மாதிரி தான் என்னவாக இருந்தாலும் அந்த அவ்வளோ அழகாக விஜயம் தான் கூப்பிடுவார். அவ்வளோ அழகாக அந்த பாசமாக கூப்பிடுவார். எந்த நேரத்தில் ஐயா நான் பார்க்க வரேன் உடனே வர சொல்லும் அப்படின்னாரு. தகவல் கொடுத்தா உடனே வாங்க. அவர் இங்கே இருந்தாலும் கோவளத்தில் இருந்தாலும் சரி இருந்தாலும் வேறு எங்கே இருந்தாலும் உடனே வர சொல்லுவார். இவருக்கு மட்டும்தான் அந்த எந்த பேரியர்ஸே கிடையாது. அவரும் போய் எந்த காலத்துலேயும் அவர்கிட்ட போய் எந்த இது அதே மாதிரி யார்கிட்ட எந்த ஆப்ளிகேஷனை போகல. எனக்கு போங்க இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க. இப்போ நான் ஒரு நாள் நான் போயிட்டு ஒரு அமைச்சர் பேரை சொல்லி இந்த மாதிரி எனக்கு அமைச்சர்கிட்ட ஒரு வேலையாகணும் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா அவனுக்கு நடக்கும். எல்லாம் அஃபீஷியல் ஒரு விஷயம் ஒன்று செஞ்சு கொடுக்கணும், நான் ட்ரை பண்ணுறது நடக்க மாட்டேங்குது. அப்படியா இருக்காரா கேளு? இருக்கிறாரு. வண்டியில் எந்த வண்டியில் வந்தேன் டக்குனு என் வண்டியில் முன்னாடி சீட்டில் ஏறினா நான் தான் வண்டி விட்டு நேராக போனால் நேராக மினிஸ்டர் வீட்டுக்கு போச்சுன்னா போய் இறக்கி விடு. அவர்கிட்ட சொல்லவே இல்லை. வா அண்ணன் எனக்கு கூட்டு போயிட்டார். நேரில் விட்டு போய் இல்லை விஜய் சொல்ல மாட்டேன், நீ பாட்டு திரும்பி வர என்ன இல்லைன்னா அவசரம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் டக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நானும் ஷூட்டிங் போனேனே தம்பி, நான் உனக்கு இது வர ஒரு சின்ன விஷயம் இருக்குண்ணே, நீ பண்ணி கொடுத்துருந்தேன். எப்போ ஃபோன் பண்ணி சொன்னால் பண்ணிட மாட்டேன், இதுக்கு நீ இவ்வளோ தூரம் வரணுமா விஜய்? இல்லைண்ணே அது முக்கியம்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அவங்களுக்கு ரொம்ப அவசியம். அதை பண்ணி கொடுத்துருக்கேன். சரி சிவா நீ பார்த்துக்க. அவன் ஒரு வண்டி பின்னாடியே வந்துச்சு, டக்குன்னு நான் ஷூட்டிங் போட்டு கிளம்பு போயிட்டேன். இது சார் இதுதான் அவர். நான் ஃபோன் பண்ணுறேன், கேட்டு பார்க்குறேன், சொல்கிறேன், லெட்டர் தர்றேன், அதெல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஆக்ஷன் தான். அதனால் அது வந்து இப்படி பேசினா அவரை பற்றி எவ்வளோ மணி நேரம் எவ்வளோ சொன்னால் எவ்வளோ பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். ப்ரொடியூசர் யூனியனில் இப்போ இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். நடிகர் தனுஷ் அவர்களுக்கு எதிராக இப்போ பெப்சி யூனியன் வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. பெப்சி யூனியனை கண்டனம் தெரிவிக்கும் விதத்தில் நடிகர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? சார் இதெல்லாம் எது மாதிரியான ஒரு நிலையில போயிடலாம் வந்து தவறான புரிதல்களால் ஏற்பட்ட விளைவுகளை தவிர யாருக்கும் இன்டென்ஷன் அந்த மாதிரி கிடையாது. இந்த விஷயத்தில் பெப்சியும் எந்த தவறும் செய்யலை. தவறாக ஒரு சின்ன புரிதலிலே நடிகர் சங்கம் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லா ஒற்றுமையாக போயிட்டுருக்கு. இது வந்து சார் இது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. இது ஜாயிண்ட் ஃபேமிலியில் தயாரிப்பாளர்,
நடிகர், இயக்குனர், தொழிலாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், இந்த 5 செக்டார் சேர்ந்த ஒரு குடும்பம் தான் சினிமான்றது. இந்த 5 தாண்டி வேறு எதுவுமே இல்லை. சரி, இந்த 5 பேருக்குள்ளே வர்ற பிரச்சனை இந்த 5 பேருக்குள்ளேயும் தீர்த்துக்கிறோம். அதுதான் மேட்ரு. நாங்கள் கோர்ட்டுக்கு போகல, ஸ்டேஷனுக்கு போகல, வேறு யார்ட்டையும் பஞ்சாயத்துக்கு போகல. நாங்கள் எங்களுக்குள்ளேயே தீர்த்துக்கிறோன்றது தான் இருக்கிற அழகு. அது பாப்புலரான செக்டாருங்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது தெரியுது. இப்போது ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் 4-5 இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க, நமக்கு தெரியாது. சினிமானா தெரியுது. அதனால் இது எல்லாமே இன்றைக்கு வியாபாரங்கள் குறைந்து போய் செலவுகள் அதிகமாகி தயாரிப்பாளர் நிலை வந்து ரொம்ப கேள்விக்குறி ஆயிட்டதால் இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற முதல் முயற்சியில் தான் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அதுக்கு யார் வேணும்னா எல்லாரும் ஒத்துழைப்பு வேணும். ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டுடைய தலைவர் வந்து எல்லா குடும்பத்தை கூப்பிட்டு வர வச்சு ஒரு கல்யாணம் பண்ணுறதுனா எப்படி பிளான் பண்ணுவாங்க? எப்பா இவ்வளோ தான் இருக்குது, இதுக்குள்ளே பண்ணணும், இதை செய்யலாம், அதை செய்ய வேண்டாம், நீ என்ன தருவேன், நான் என்ன தருவேன், பெரிய பையன் என்ன தரலாம், சின்ன பையன் என்ன தரலாம், நாம் என்ன செய்யணும், இப்படி பேசிக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் இது சார். இனிமேல் படம் எடுக்கணுன்றதான் ஒரு கல்யாணம். படம் எடுக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? இவ்வளோக்குள்ள தான் எடுக்க முடியும். இதுக்கு நான் இவ்வளோ தான் செய்ய முடியும். நீ என்ன செய்ய போகிற உன் பங்குக்கு? இந்த கல்யாணம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா வாழணும்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்படி எல்லாரையும் ஒன்றிணைக்கிற முயற்சி தான் இந்த ரீஃபார்மிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. இதில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கருத்து மாறுபடல் வரும். பட் ஒன் ஃபைன் டே இது எல்லாமே ஸ்மூத்தாக போய் முடிஞ்சு திருப்பி நல்லமான இல்லற வாழ்க்கை இனிதே தொடங்கும். தனுஷ் அவர்களுடைய புதிய தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகி அவங்ககிட்ட அந்த அனுமதி பெற்ற பிறகு தான் அவர்கள் அடுத்த திரைப்படத்தை தொடரணும் அப்படின்ற ஒரு பைலா ஒன்று போட்டிருக்காங்க. அது பைலா இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். எப்பவுமே சொல்கிறேன், இப்போ படம் எடுக்கிறவங்க முதலாளிகள் இல்லையா? இதை எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும்னு முடிவு பண்ண போகிறது அவங்க. அதுக்கான முடிவுகளை அவங்க எடுப்பாங்க. அதை வந்து தன்னிச்சையாக எடுத்து அதிகாரமாக சொல்லாமல் எல்லா அமைப்புகளையும் கூட்டி அன்பாக சொல்லி இந்த மாதிரி நாங்கள் சிஸ்டம் பண்ணியிருக்கோம், இனிமேல் நம்ம இப்படி போய்க்கலான் இருக்கோம், நாங்கள் இப்படி போகிறோம், நீ கொஞ்சம் இப்படி வந்துடுங்க, இது வரைக்கும் நான், இது வரைக்கும் நீ, சில விஷயங்களே நாங்கள் எல்லைகளை பிரித்து கொடுத்துருக்கோம். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் இதில் ஒன்று யாரும் ஒன்று இதை தாண்டி இந்த பரபரப்பு, சலசலப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ சார் அது சலசலப்பு வந்து வெளியே தெரியுது. அதனால தெரியுது சார். மீடியா சார், மீடியாவுக்கு யார் முதல்ல? சினிமா, ரெண்டாவது அரசியல். நீங்களாம் சினிமா மீடியாவுக்கு என்ன வேணும்? சினிமா மீடியாவுக்கு தீனி வேணும். இன்றைக்கி நியூஸ் போட்டாகணும் நம்ம. அதனால் நீங்களும் போடத்தான் செய்வீங்க, அதை போடத்தான் வேணும். ஆனால் நீங்கள் ஃபைன் டே ஒரு 15-20 நாள் கழித்து பாருங்கள், எல்லாமே ஒற்றுமையாக எல்லாரும் இணைந்து ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வச்சு அறிக்கை கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரி சரியான ரூட்டு கொண்டு போகிறதுக்கு வழி பண்ணிட்டோம். ஏன்னா இதில் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. சரி, 4 பேரை 4 வீல் தனித்தனியாக ஓடவே முடியாது. தனியாக தயாரிப்பாளர் படம் எடுக்க முடியுமா? தனியாக நடிகர் நடிக்க முடியுமா? தனியாக ஒர்க்கர்ஸ் வேலை செய்ய முடியுமா? இல்லவே இல்லை. இந்த 4 வீலும் சேர்ந்தாகணுமே. அதனால் அதுக்கான முயற்சி தான். அதில் வந்து இந்த நடிகைகளுடைய சம்பளத்தில் ஒரு பகுதி அவர்கள் செலவு பண்ண வேண்டும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆரம்ப கட்டத்தில். இப்போது அதே நிலையில் தான் இருக்கா? இப்போது அதில் மாறுபாடு இல்லை சார். நாங்கள் வந்து ஒரே விஷயம் சொல்கிறோம். நடிகர் ஆகட்டும், நடிகை ஆகட்டும், இயக்குனர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் நாங்கள் அவங்களுடைய சம்பளத்தை பற்றிய பேச்சுவார்த்தைக்கே போகல. இன்றைக்கி உங்களுக்கு என்ன தகுதியோ அந்த சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அதில் மாற்றமே இல்லை. புரியுதுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும், அடுத்த வருஷம் இருக்காது. ஸோ இருக்கும்போது தான் நீங்கள் வாங்கி ஆகணும். அடுத்த வருஷம் நீங்கள் கேட்டால் நான் தரப்போகிறதில்லை. அதனால் ஏன் உங்களுக்கு இவ்வளோ சம்பளன்ற கேள்விக்கு நாங்கள் போகவே இல்லை. கேளுங்க. ஆனால் எப்படி கேட்குறீங்க, அதுக்கு எவ்வளோ முன்பணம் வேணும், எவ்வளோ பார்ட் பேமெண்ட்டாக கொடுக்கணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் வட்டி இல்லாமல் பார்த்துக்குங்க. ஓப்பனம் எடுத்துன்னே ஹெவியாக கேட்காதீங்க, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம். இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அப்புறம் அந்த உதவியாளன்ற பேரில் நிறைய பணங்கள் கேட்கப்படுது. அதுக்கு நிறைய செலவுகள் வருது. அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துங்க. உங்கள் பேரை சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் நிறையா வந்துட்டாங்க. நான் ஹீரோட ஆள் தெரியுமா, நான் ஹீரோயின் ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய மிஸ்யூஸ்லாம் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்ச நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணலான்னு ஒரு லிமிட்டை வைங்க. இப்படி தான் நாங்கள் டிமாண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கோமே தவிர மற்றபடி எந்த விதமான அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை தொடக்கூடிய விஷயத்தையும் நம்ம கை வைக்கல. ஏன் இவ்வளோ சம்பளன்ற கேள்விக்கு நாங்கள் போகவே இல்லை.